தாவீது நீதியும் கிருபையும் உள்ளவனா இருந்தானா? தேவன் சொல்லுகிற காரியம், உன்னுடைய வாழ்க்கைய மற்றவர்களுக்கு நீதியா இருக்கிறவர்களா இருந்துக்கோ, நல்லவனாய் நடந்து கொள், மற்றவர்களுக்கு கிருபை அளிக்கிறவனாயிரு, மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாயிரு. பிதா உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மற்றவங்களுக்கு மன்னிக்கணும். ஒரு மன்னிக்கிற அனுபவத்துக்குள்ளவா, நீதி செய்கிற அனுபவத்துக்குள்ளவா, கிருபை செய்கிற அனுபவத்துக்குள்ளவா. நீ இந்த அனுபவத்துக்குள்ள எல்லாம் வந்தீனா, தேவன் சொல்லுகிற காரியம், உன் சத்துருக்கள் உனக்கு முன்பாக உடைக்கப்பட்டு போவார்கள். அப்பா, நான் உனக்கு முன்பாக போவேன்பா. பெலிஸ்தர்கள் சுட்டரிக்கப்பட்டது போல உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு முன்பாக சுட்டரிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? தாவீதை போல கர்த்தரை முழுமையாய் நம்பி இருக்கிற ஒரு அனுபவம், தாவீதை போல எப்பொழுதும் ஜெபத்தில் நடந்து கொண்டு இருக்கிற அனுபவம், தாவீதை போல ஒரு பாவத்திலிருந்து ஒரு பரிசுத்த உணர்வுள்ள இருதயத்தில் ஒரு பரிசுத்த உணர்வுள்ள வாழ்க்கை, அவனை போல ஒரு நீதி செய்கிற வாழ்க்கை, அவனை போல கிருபை அளிக்கிற வாழ்க்கை. சில நேரங்கள்ல என்ன பண்ணிடுறோம், ஏன் அந்த இடத்துல தாவீதை சொல்லுதுன்னா, சவுலை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் தேவன். ஒருபோதும் சவுலுக்கு நேரா அவனுடைய கையை நீட்டல தாவீது. சில நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணிடுறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு நேராய் நம்முடைய நாவுகளை திறந்துடுறோம். சில நேரம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு நேராய் நம்முடைய கரங்களை நீட்டிடுறோம். தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்டதான காரியம் வாழ்க்கையில வேணாம்பா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா உன் கைகளை நீட்டாத, அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு விரோதமா உன்னுடைய நாவுகளை திறக்காத. நீதியும் கிருபை உள்ளவனாய் நீ நடந்து கொள். தாவீது அப்படிதான் நடந்து கொண்டானா. அதனாலதான் தேவன் அழகாய் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போப்பா, உனக்கு முன்பாக நான் போயிருப்பேன்பா. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு முன்பாக போய் கொண்டு இருக்கிறார். ஒருவேளை அவருடைய சத்தத்திற்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா, ஒருவேளை நம்மளுக்குள்ள இருக்கிற போராட்டங்களை மேற்கொள்வதற்கு நீங்க இதையெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, தேவன் சொல்லுகிறார், சில காரியங்களை உங்களுக்கு எதிரடையா இன்று மட்டும் இருக்கிற சில காரியங்களை, சில சத்துருவானவன் கொண்டு வந்த சில காரியங்களை தேவன் இந்த காலைவேளையில் உங்களுக்காய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சில காரியங்களை பெற்றுக்கொள்ளணும் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளையில? முதலாவது காரியம், நம்ம இப்ப சொன்னது போல